ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஷர்ட்டை வந்து அவுத்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவனோட நெஞ்சில் டாட்டூ போட்டிருக்கு, அதுவும் ஜான்வி பேர். இதை பார்த்ததும் இவனுக்கு ஒன்றுமே புரியல. யார் இந்த ஜான்வி, எதுக்காக அந்த பொண்ணு பேரை நான் என்னோட நெஞ்சில் பச்சை குத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஜான்வியுமே கவனிச்சுட்டு தான் இருக்கா. ஓ மை காட், இப்போ ஜான்விங்கிற பேரில் ஏதோ ஒரு பொண்ணு அவனோட வாழ்க்கையில் இருக்குன்னு இப்போ அவன் கன்ஃபார்ம் பண்ணிடுவானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி தான் அவனுமே யோசிக்கிறான். இந்த ஜான்விங்கிற பொண்ணு என்னோட வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான ஒரு ஆளா என்ன? என் பேரை கூட நான் மறந்துட்டேன், ஆனா இந்த ஜான்விங்கிற பேர் மட்டும் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ராகு கிறிஷ்க்கு வந்து சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்ப பார்த்தா தெரியாம கீழே விழுந்து அவனுக்கு அடிபட்டுருது. உடனே அவனுக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா வந்து என்னாச்சுப்பா அவனுக்கு, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு நம்ம ஹீரோ தான் பதில் சொல்றான். இந்த மாதிரி நான் அவனுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துட்டு இருந்தான், அப்ப தெரியாம கீழே விழுந்துட்டான், அப்பதான் அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்களுக்கு பையன் பேசின உடனே கோவம் வந்துருது. உடனே அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அங்க இருக்கிற குஷன்லாம் அப்படியே கலைஞ்சு போய் கிடக்குது போல சோஃபால. அதை பார்த்துட்டு ஒரு வேலைக்காரியை கூப்பிட்டு, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு எல்லாமே நீட்டா இருக்கணும் அப்படின்னு, அப்படி ஏன் இதெல்லாம் இப்படி கிடக்குது, ஒழுங்கா எல்லாத்தையும் கரெக்டா நீட்டா வை அப்படிங்கிற மாதிரி கோப்பிட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதை பார்த்தது நம்ம ஹீரோயினுக்கு புருஷங்காரனோட ஞாபகம் தான் வருது. அவனுக்கு எப்போதுமே வீட்டை நீட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜான்வியை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு நேரா அவனோட ரூமுக்கு வரா. அங்க வந்து வேணும்னே அங்க இருக்கிற எல்லா திங்ஸையுமே கலைச்சு போட்டுட்டு இருக்கா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் உண்மையிலே பழசெல்லாம் மறந்துட்டானா இல்ல நடிக்கிறானா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு கிட்டார் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. அதை வாசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினை பத்தி கனவு காண்டுட்டு இருக்கான். இந்த சீனெல்லாம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். பட் இதுல வந்து நல்லா அப்லோட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல நான் எடிட் பண்ணி போடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே இவன் நம்ம ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஃபோன் பண்றான். அவன் ஃபோன் பண்ணி நான் மணாலிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இவன் போக முடியாதனால ஃப்ரெண்டுக்காரனை அனுப்பி வச்சிருக்கான் போல. என்னாச்சு, ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் வந்து இங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், அந்த அட்ரஸ்ல இருந்த எல்லாருமே வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. இப்போ அந்த வீட்டுல வேற ஒருத்தவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, அவங்க கிட்ட போனை கொடு, அவங்க கிட்ட ஏதாவது விசாரிச்சு பாரு அப்படின்னு சொன்னதும் அங்க ஒரு பாட்டி தான் இருக்கு. அந்த பாட்டி கிட்ட போய் உங்களுக்கு ஜான்வியை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லுது. சரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அவங்களோட புருஷனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லப்பா சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. இவங்களுக்கு தேவை அந்த புருஷங்காரனோட பேர் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அது தெரியல அப்படிங்கவுமே சரி பாட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது, ஒரு நிமிஷம் இருப்பா, எனக்கு புருஷங்காரனோட பேர்லாம் தெரியாது, ஆனா இப்ப நீ விசாரிச்சுட்டு இருக்குல்ல ஜான்விங்கிற பொண்ணு, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதே இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்னது, அந்த ஜான்விங்கிற பொண்ணு இறந்து போயிட்டாளா? அவ உயிரோட இருந்தா தானே இந்த பயலை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த விராஜ் பையலும் ரூமுக்கு வரான். வந்து பார்க்கும்போது அந்த ரூமே அலங்கோலமா கிடக்குது, எல்லா திங்ஸுமே கலைஞ்சு கிடக்குது. உடனே இவன் அதை பார்த்துட்டு அதை எல்லாத்தையுமே கரெக்டா நீட்டா செட் பண்ணி வைக்கிறான். இதெல்லாம் வந்து ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ இவன் வந்து நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது டக்குன்னு அவன் பார்த்துடுறான் போல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்ப இந்த ரூமை பாருங்க, எல்லாமே நீட்டா இருக்கா, கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே கேட்கறான். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல இந்த வீட்டுல இருக்காங்கல்ல அந்த ஆன்ட்டிக்கு வந்து எல்லாமே நீட்டா இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஸோ அதனாலதான் எப்படி என்னோட ரூமை வச்சிருக்கிறத பார்த்தா அவங்க ஏதாவது என் மேல கோவப்பட வாய்ப்பு இருக்குல்ல, ஸோ அதனாலதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த ஆன்ட்டியுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க உடனே அங்கிருந்து அவங்க ரூமுக்கு போய் அவங்களோட பையன் ஞாபகம் வந்துருச்சு போல. இவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது தான் பையன் பேசுற மாதிரியே இருக்கு. ஸோ அதனால தன்னோட பையனோட அந்த ஆர்டிக்கல் புக்கை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் அவன் பேசுறது கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ உண்மையிலே அவன் பழச மறந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவன் கையில கட்டியிருக்க அந்த 2 வாட்சை கவனிக்கிறா. அதை கவனிச்சு பார்த்துட்டு, சரி நீங்க எதுக்காக 2 வாட்ச் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்கறா. அது ஏன்னு எனக்கே தெரியல, நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வித்தியாசமா தான் பார்த்துட்டு இருந்தேன், எதுக்காக நான் 2 வாட்சை கட்டிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல, எப்படி 2 வாட்ச்லயும் ஒரே டைம் தானே காட்ட போகுது, அப்புறம் எதுக்காக நான் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல. மேபி நான் நல்லா இருக்கும் போது இப்படிதான் பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பான் போல, சரியான பைத்தியம் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில கட்டியிருக்க அந்த 2 வாட்ச்ல ஒரு வாட்சை கழட்டி நம்ம ஹீரோயினி கிட்ட கொடுத்துட்றான். இதை கேட்டதும் இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, யாராவது ஒருத்தவங்க இவனை பைத்தியம்னு சொன்னாலே இவனுக்கு அவ்வளோ கோவம் வரும், இன்னைக்கு இவனே பைத்தியம்னு சொல்லிட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவோட தங்கச்சி காலேஜ்லேயே ஃபர்ஸ்ட் வந்துட்டா போல. அதுக்கு வந்து ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி, ஹீரோ, அப்புறம் விராஜ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா, இந்த பார்ட்டிக்கு நம்ம ஏன் வித்தியாசமா சாரி போட்டுட்டு போக கூடாது? ஏன்னா நான் சாரி கட்டிக்கிட்டா விராஜ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஏதாவது அவன் ரியாக்ட் பண்றானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த சாரியை கட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. எதிர்த்தாப்புல தான் அவனுமே வரான். ஆனா அவன் வந்து அதை பெருசா கவனிச்சுக்காம, சாரியா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். என்ன கேட்டா இவ இப்படியே அவனை விடுறதுதான் நல்லது. தேவையில்லாம அவன் வந்து பரச மறந்துட்டானா இல்ல நடிக்கிறானான்னு யோசிச்சு இவளே ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்க போறாளோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ அந்த பார்ட்டியும் நடந்துட்டு இருக்கு. அங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்புறம் அந்த ஆன்ட்டியோட தலைமையில தான் அந்த பார்ட்டியே நடக்குது போல. அப்ப பார்த்தா அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ரொம்ப நேரமா பார்ட்டி போரிங்கா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. யாராவது பாட்டு பாடினா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அந்த டாக்டர் பொண்ணு அங்க வந்து, சியா நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டா நானா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஆமா நீ தான் நல்லா பாடுவியாமே, ஆசிரமத்துல இருக்கிற மேனேஜர் சொன்னாங்க, ஸோ பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை பாட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் நல்லா கிட்டார் வாசிப்பான் இல்லையா, ஸோ அதனால அவன் கையில கிட்டாரை கொடுத்துட்டு நீ பாடு நீ வாசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவளும் சரின்னு சொல்லிட்டு பாட போறா. அதுவும் என்ன பாட்டு பாடுறா, வேணும்னே அவனை கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆரம்பத்துல ஒரு ஸ்டேஜ்ல ஃப்ரெண்டுக்காரன் கூட பாடிட்டு இருந்தா இல்லையா, ஸோ அதே பாட்டை தான் இங்கேயும் பாடிட்டு இருக்கா. இந்த பாட்டு இவ பாடுறது அவனுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ அப்படி நம்ம பாடும் போது ஏதாவது அவன் ரியாக்ட் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே தான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படியே அவன் பாட்டை கேட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு அப்படியே எழுந்திருச்சு வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். இவளும் என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி பயந்து பார்த்துட்டு இருந்தா, அவகிட்ட வந்து நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குட்டி பையன், நாங்க எல்லாரும் வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம், அதுக்கு உங்களோட பர்மிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி கிட்ட வந்து சைகையிலே சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கார் எடுத்துட்டு கிளம்புனா அப்ப அந்த பையன் குறுக்க வந்து நிக்கிறான். காருக்கு எத்தாப்புல வந்து நின்றுக்கிட்டு, நானும் வர உங்க கூட ஐஸ்கிரீம் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி அவங்க எல்லாரும் கூடயும் போறான். அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான், எங்க இந்த பையன் ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். யாரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதான் அந்த அதித்தி தேவோபவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யாருன்னு நம்ம ஹீரோயினுக்கு புரியல. தன்னோட புருஷனை தான் அப்படி ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிட்டுட்டு இருக்கான். அதான் நம்ம வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கானே அவனை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் அவன் அலற சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் ஸ்விம்மிங் பூல்ல தெரியாம விழுந்துட்டான் போல. என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. விராஜ் தான் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவானே, அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்காக தன்னை காப்பாற்ற சொல்லி கத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அப்புறமா நம்ம ஹீரோ தான் தண்ணியில குதிச்சு அவனை ஒரு வழியா காப்பாத்தி மேலே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ உண்மையிலே எல்லாத்தையும் இவன் மறந்துட்டானா, நான் தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஒரு வழியா காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க போனா இவனோட நிலைமையை பார்த்துட்டு என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த மாதிரி அவன் தெரியாம ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவனை ரூமுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்து கண்ணாமண்ணு திரிகிட்டு இருக்காங்க. எவ்வளவு கேர்லெஸ்ஸா நீ பதில் சொல்லிட்டு இருக்க, இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம வீட்டுல வச்சு அவனை கவனமா பாத்துக்கிறோம். இப்போ அவன் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்டான்னு அலட்சியமா பதில் சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அவனுக்கு எவ்வளவு ஃபீவர் இருக்குன்னு செக் பண்ணிட்டு இரு, நான் அந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டர் பொண்ணு அங்கேருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஜான்வியை பார்த்துட்டு, உங்களுக்கு சந்தேகமா இருக்குல்ல, நான் பொய் சொல்றேனோ நான் நடிக்கிறேன்னு தானே உங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி அப்படியே ஃபோர்ஸா அமுக்கிட்டு இருக்கான். உடனே இவ டக்குன்னு என்னை விடுங்க விராஜ் அப்படின்னு சொல்லிடுறா. அவனோட பேரை சொல்லிடுறா. உடனே இவனுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.